தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு கடிதங்கள் எண் 4. தயவு சத்தியஞான கோட்டம், திண்டுக்கல், 16/11/1988. ஆன்மா இரட்டை வாழ்வுக்கு உட்படுத்த பெற்று இவன் வருவிக்கப்பட்டுள்ளது. ஏன்? பக்குவானுபவம் உண்டாவதற்கே இந்த ஏற்பாடு. முதலில் புற இயல்வாழ்வும் பின்னர் அக இயல்வாழ்வு விளைவுறவும் முடிவில் அகம்புறம் அல்லாத அனக நிறைவாழ்வால் இறைமயமாகி நீடு நிலவலாகும். உண்மை அறிவும் உண்மை அன்பும் உண்மை இன்பமும் விளங்காத காலம் புலனிச்சை வழிபடர்ந்து துன்பிலே அழிவுறுகின்றான் மனிதன். சற்று மெய்யுணர்வும் விளைவும் ஏற்பட்ட போது புறத்தை வெறுத்து அகத்தை விரும்பி அடைய முயல்கின்றான். அம்முயற்சி அவ்வளவு எளிதில் கைகூடுவதில்லை. எவ்வளவோ வேதனை சோதனை போதனைகளுக்கு பின்னரே கிட்டுவதாய் உள்ளது. இந்நிலைதான் நின்னொப்பார் இன்றைய நிலையுமாம். உள்ளத்தில் உண்மை தயவு உதயமாகி வாழ்விக்க வெளிப்படாத வரை தெளிவும் அமைதியும் ஒருமையும் தியானமும் ஏற்படா. அறியாமை இருள் கப்பிய உள்ளத்தின் உண்மை உள்மை காரிருள் கருமையே. அதனையே மெய்யெனக் கொண்டு அரற்றுகின்றான் அபக்குவி. அப்போதெல்லாம் உள்ளுரை இறையும் பாராமுகமாயிருப்பது போல் தோன்றுகின்றது, நொந்து கொள்ள நேருகின்றது. மெய்யுணர்வு பெற்று தயவு தழைத்து ஓங்கும் தருணம் புற விருப்பு வெறுப்புகளால் கவரப்படாது அக அமைதியோடு அவனியில் முன்னேறலாகும். ஆகவே புறச்சார்பில் அழுந்தி அவத்தையும் அவலமும் உறாது அகச்சார்பு கொண்டு அனக தயவு செயலுக்கே வாழ்வை அர்ப்பணித்து முன்னேறவும் தயவே தயவு செய்யும். அருளின்ற வள்ளல் சன்மார்க்கம் மக்களின் அருவ உள்ளத்தில் அரும்பிடவும் அது அருவுருவாய் அறிந்து கொள்ளப்படவும் உருவாய் நிறை தயவுடன் மலர்ந்து மனம் பரப்பி உலகுக்கு நல